2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்களை தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ளே சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசிக்கு பண வரவுகள் அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம், பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11ல் சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லா இருக்குது, கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது, விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லா இருக்குது, துளாராசிக்கும் நல்லா இருக்குது, தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாம், இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026 2029 வரைக்குமான இந்த சனி பயிற்சி காலகட்டம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற பலன்களை பார்க்குறோம். இந்த ரிஷபராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம், நல்ல காலகட்டமாக இல்லை நெகட்டிவான காலகட்டமாக அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக யோகத்தில் முதல் தரமான யோகத்தை அணுகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. சரி, என்னென்ன மாதிரியான விஷயங்களில் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்கீங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம். உங்களுடைய ராசியை சனி பார்க்குறாரு, இந்த 2 வருஷமே பார்க்குறாரு. அதனால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு மந்தமான போக்கு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த சனியினுடைய பார்வையினால் ஏற்படக்கூடியது பொருளாதார வளர்ச்சி. ஃபஸ்ட்டு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா ஒரு லோனோ அல்லது ஒரு பணமோ, உங்களுக்கு வர வேண்டிய பணமோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் பாக்கெட்டில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் செலவுகளுக்கு தேவையான பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வீடு கட்டுறேன், வாகனம் வாங்குகிறேன்,
சுப செலவுகள் பண்ணுறேன், ஆடம்பர செலவுகள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் தான் பண்ணுவீங்க. இது வரைக்கும் ட்ரை தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ அமௌண்ட் வராமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டம், அதாவது மார்ச் பிறகு ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு வந்து அதுக்கான அமௌண்ட்டு வர ஆரம்பிச்சிடும். உங்கள் செலவுக்கு தேவையான பணம் வரும்போது உங்களுக்கு மனமகிழ்ச்சியான காலகட்டம்னு சொல்லணும். அதே மாதிரி உங்கள் வீடு கட்டக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும், புதிய கார் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், ஆசைப்பட்ட ஒரு விஷயங்களை வாங்கக்கூடியது, ஆடம்பரங்களை சேர்த்துக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் பெரிய அளவில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாக தான் செய்யும், நெருக்கடிகள் குறையும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த பிரச்சனைகள் வந்து விலகி அல்லது அவங்க செஞ்ச பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அமைப்பில் அது இருக்கும். பதவி உயர்வு அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இடமாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஒன்று இடமாற்றமாக இருக்கும், இல்லைன்னா பதவி உயர்வாக இருக்கும். இது அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சரி, அதே மாதிரி தனிப்பட்ட தனியார் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சரி, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதாவது இடமாற்றம் நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் உங்களுக்கு வருமானமும் உயர்வு கிடைக்கும். முதல் விஷயம் வந்து வருமான உயர்வு தான். தொழிலில் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும், தொழில் சம்மந்தப்பட்ட அலைச்சல்கள் இருக்கும். தொழிலுக்காக நீங்கள் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 2026 வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற காலகட்டம் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக்குவாங்க. கணவன் மனைவிகளுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட, அது கோர்ட் வரைக்கும் போயிட்டால் கூட அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒருத்தர் புரிஞ்சக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், அல்லது மூன்றாம் தரப்பினருடைய தலையீட்டினால் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு இடையே ஒரு புரிதல்கள் ஏற்பட்டு புதிய அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். அதாவது குடும்பத்துக்குள்ளே ஒரு வளைகாப்பு நடத்துகிறதா இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறதா இருக்கட்டும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்காங்க. இந்த வருஷத்துலேயே குருவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். சுப காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் நிச்சயமாக இருக்கும், அதை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அலைச்சல்கள் இல்லாமல் இருக்காது. உங்கள் ராசிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய கார் அப்படிங்கிறது ஆடம்பரமான காராக இருக்கும். அதனுடைய நிறம் வந்து மெரூன் கலரில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைக்கணும். உடம்பு ரீதியாக பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். என்னென்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் செலவாக கூட இருக்கலாம். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம், அதாவது 2026 முழுக்கவே சின்ன சின்ன தடைகள் இருக்கும் எல்லா விஷயங்களையுமே. எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு டைமுக்கு 2 தடவை செய்யணும். அந்த காரிய தடை அப்படிங்கிறது நீங்கள் தான் உடைக்கணும். உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க முழு ஒத்துழைப்போடு வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய போக்கு அப்படிங்கிறது எதிர்மாக தான் இருக்கும். ஸோ புதிய முயற்சிகள் தேவை. அந்த புதிய முயற்சிகளுக்கு தடைகள் வரும். கடைசியாக இறுதியில் பார்க்கும்போது 2027 2028 பார்த்திங்கன்னா இதில் ஒரு வெற்றி கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். ரொம்ப முக்கியம் இதுதான். ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப எடுத்துக்கணும். வெப்பம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உடல் ரீதியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி வெளியில் சாப்பிட்றதா இருக்கட்டும், உணவுகளாக இருக்கட்டும், இதில் வந்து ரொம்ப எச்சரிக்கை தேவை. வெளி உணவுகளை தவிர்த்துக்கணும். இதனால் உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். உடல் அசதி, சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய குடும்ப விஷயங்களுக்காக நீ ஓடி நிறைய விஷயங்களை, அதாவது ஓடி ஆடி செய்ய வேண்டியது இருக்கும். அதிகமாக அலைச்சல் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த வருஷத்தினுடைய 2027 2028 இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு பிரச்சனைகளுக்கு நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்களாக இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு, குறிப்பாக அந்த மிருகசீட நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே நிச்சயமாக பிரச்சனைகள் வரும்.
துணிச்சலாக எந்த ஒரு செயலையும் செய்யணும். துணிச்சல் ரொம்ப முக்கியம். துணிச்சலாக எந்த ஒரு செயலையும் செய்யணும். கணவன் மனைவிக்குள்ளே மட்டும், அதாவது வாழ்க்கை துணைகிட்ட மட்டும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வேலை தொழில் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வேலையில் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலை பொறுத்தவரைக்கும் மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் முன்னேற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சரிவுகள் வரும், மறுபடியும் முன்னேற மாதிரி இருக்கும், மறுபடியும் சரிவுகள் வரும், மறுபடியும் முன்னேறி போகும்போது சின்ன சின்ன சரிவுகள் வரும். இப்படி முன்னேற்றமும் சரிவும் மாறி மாறி இருந்துக்கிட்டு இருக்கும். ஃபேமிலிக்குள்ளே சுபகாரியம் சம்மந்தப்பட்ட செலவுகள் வரும். அந்த செலவுகளை எடுத்து செய்யுங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். சேமிப்பில் கவனம் அதிகம் செலுத்துங்க. ஏன்னா இந்த 2 வருஷம் தான் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சேமிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. சேமிப்பில் கவனம் செலுத்த தவறிடாதீங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறது சனீஸ்வரனுடைய வழிபாடு தான், குச்சனூர் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் வழிபாடு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ரொம்ப பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கும். தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டங்களை கொண்டு போகணும். இந்த 2026லேருந்து 2029 வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நிதானித்து செய்யணும். ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு விஷயங்களை செய்யும்போது கவனமும் பொறுமையும் நிதானமும் தேவை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எந்த ஒரு செயல்களையும் கவனம், பொறுமை, நிதானம். நம்ம ஒரு விஷயத்தை படபடன்னு செஞ்சுட்டு போகக்கூடாது. நிதானமாக பொறுமையாக கவனமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அட்வைஸ். எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கையான ஜோதிடத்தை உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பலன் கேட்டதுக்கு பிறகு நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடலாம். அதுவே வெற்றியை தரும். நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும்.